அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். மக்களிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் எழுவதற்கு முன்னதாக தன் சீடர்களை அழைத்து அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இது. மார்க்கு நற்செய்தியாளர் 16ஆம் அதிகாரம் 15வது இறைவசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இதைத்தான் இன்றைய திருப்பலியினுடைய நற்செய்தி வாசகமாகவும் அன்னையாம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று அன்று தன் சீடர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அன்னையாம் திருச்சபையில் இன்று நீங்களும் நானும் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தூய பிரான்சிஸ்கு சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டார். தன்னுடைய பிறந்த இடத்தை விட்டு, படித்த இடத்தை விட்டு, பணியாற்றிய இடத்தை விட்டு, குருவாக அருட்பொழிவான இடத்தை விட்டு உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிகள் என்று இயேசு சொன்ன அந்த தாரக மந்திரத்தை தன் வாழ்வாக ஏற்று நமது இந்திய தேசத்திற்கு வந்து தன் வார்த்தையாலும் வாழ்வாலும் இயேசுவை நமக்கு வெளிப்படுத்திய மாபெரும் புனிதர் இவர். திருச்சபையில் இன்று இவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்திய தேசத்தின் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும், ஏன் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாபெரும் புனிதர் பாதுகாவலராகவும் பரிந்து பேசக்கூடியவராகவும் காணப்படுகிறார் என்பதை அன்னையாம் திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடி மகிழ இது ஆண்டவருடைய திருசன்னிதானத்திலே ஒன்றாக கூடியிருக்கிற நாம் இவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனமருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானு தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கை ஆகாத ஆபத்தில் பற்றி எறியவும், புனித திரு அவைத்தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கு மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1. இறைவாக்குகள் 4 முதல் 9 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 117. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப்பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். வாழ்த்துளி. அல்லேலுயா, அல்லேலுயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ, உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலுயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார்.
இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை தூய பிரான்சிஸ் சவேரியார் மறைப்பணியாளருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த தூய பிரான்சிஸ்கு சவேரியாரை அன்னையாம் திருச்சபை இரண்டாம் பவுலடியார் என்று கூட இவருக்கு இன்னொரு பெயரை சூட்டி இருக்கின்றது. ஏனென்றால் பவுலடிகளாரை போல தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். பவுலடிகளாரை போல தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். இந்த அளவிற்கு அவர் ஆண்டவர் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பை அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் காணுகிறோம். ஸ்பெயின் நாட்டிலே சேவியர் என்கின்ற கோட்டையில் 1507ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இந்த மண்ணை தொட்ட குழந்தை இது. தந்தை ஜான் தி ஜாசு, தாய் டோனோ மரியா. ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் இவர். தேவையான அனைத்தும் அவருக்கு கிடைக்கக்கூடிய சௌகரியமான வாழ்க்கை இவருக்கு கிடைத்தது. எதுவும் இல்லை என்று கூட அவருடைய வாழ்க்கையிலே சொல்லி முடியாத அளவிற்கு அவருக்கு கிடைத்தது. அந்த அளவிற்கு ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தவராக காணப்படுகிறார். இப்படிப்பட்ட மனிதனை தான் இயேசு தனது மகனாக, தனது கருவியாக, தனது உடன் உழைப்பாளராக, தன் பணிக்காக அவரை அழைத்த வார்த்தை, இந்த உலகம் அழிகின்ற வரையில் உலகத்தின் செல்வங்களின் மீது யாரெல்லாம் விரும்பி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சவுக்கடியாக கூட காணப்படுகிறது. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை அவன் இழந்தான். அதனால் அவனுக்கு வருகின்ற பயன் என்ன? ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கவில்லை, உணவுக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய நிலைமைகள் இல்லை, உடைக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய நிலைமைகள் இல்லை. அனைத்தும் அவர் சுட்டுகின்ற தருணத்திலே ஓடி வந்து அவருடைய காலடிகளில் கொடுக்கக்கூடிய தருணத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தவரைத்தான் லொயாலா இக்னாசியா இந்த வார்த்தையின் வழியாக இயேசுவின் அருகிலே அவரை இழுத்து வர ஆரம்பித்தார். இந்த புனிதருடைய விழாவைத்தான் இன்று நீங்களும் நானும் கொண்டாடுகிறோம். நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் வாசிக்க இருக்கின்ற பொழுது, படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு. மனிதனாகி இந்த மண்ணுலகில் பிறந்து தன் தாயோடும் வளர்ப்பு தந்தையோடும் இளம் வயதில் தன்னுடைய நாட்களை கடந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 வயதிலே இந்த மண்ணுலகில் இறையாட்சி பணியை ஆரம்பித்தவர். 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த, துயரம் நிறைந்த, போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய இயேசு தந்தையினுடைய அந்த இலக்கு, அவர் கொடுத்த வாக்குறுதியை நோக்கி பயணிக்கின்ற பொழுது கயவர்களால் கைது செய்யப்பட்டு கல்வாரி மலையில சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் அடக்கம் செய்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் தேர்ந்தெடுத்த சீடர்கள் அவரோடு இல்லை என்பதை நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். இரவு உணவுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்ட தருணத்திலிருந்து
அவர் உயிர்த்தெழுந்து அவர்களை சந்திக்கின்ற வரையில் அவர்கள் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். 3 ஆண்டுகள் அவர்கள் இயேசுவோடு வாழ்ந்த வாழ்க்கையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் இயேசு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்த பிறகு இந்த மண்ணுலகிலே அவர்கள் பூட்டியிருந்த கதவை உடைத்து வந்து மக்களுக்கு நற்செய்தி போதித்தார்கள். அன்றுதான் திருச்சபை பிறந்தது என்று அன்னையாம் திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. மார்க்கு நற்செய்தியாளர் இந்த நிகழ்வுகளுக்கு முன்னதாக ஒரு செய்தியை நமக்கு கொடுப்பதைத்தான் என்ற நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. இயேசு தன் சீடர்களை அழைத்து விண்ணகம் எழுவதற்கு முன்னதாக அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டோர் திருமுழுக்கு பெறுதல். நம்பிக்கையினுடைய வாரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கூட அன்னையாம் திருச்சபை நற்செய்தி வாசகத்திலே நம்பிக்கை என்கின்ற வார்த்தையை நமக்கு மீண்டும் நினைவுபடுத்தி நம்பிக்கையோடு பயணிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட இந்த சீடர்கள் அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுத்தார்கள், வடிவமைத்தார்கள். அந்த வார்த்தையினுடைய செயல் வடிவம் எப்படி என்பதையும் அதனுடைய ஆழமான செயல்பாடுகள் என்ன என்பதையும் அதில் உள்ள ஒரு உண்மைத்தன்மை என்ன என்பதையும் இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை என்பதையும் அந்த வார்த்தை தான் நமக்கு விண்ணக வாழ்வு இருக்கிறது என்பதையும் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் இந்த மண்ணுலகிலே பிறரால் அடித்து ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொல்லப்படக்கூடிய நிலைமைக்கு கூட அழைத்து செல்வார்கள் என்பதை உணர்ந்தார்கள் இயேசுவின் சீடர்கள். இப்படி இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணுலகிலே இப்படி உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றிய அவர்களுடைய வார்த்தையை இன்று நீங்களும் நானும் விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் புனிதருக்கும் ஒரு உந்து சக்தியாகத்தான் கிடைத்திருக்கிறது. மறையுரையின் ஆரம்பத்தில் சொன்னது போல செல்வ செழிப்போடு ஆடம்பரமான வாழ்க்கையோடு உலகத்தினுடைய சிந்தனைகளோடு தன்னுடைய நாட்களை செலவழித்துக் கொண்டிருந்த இந்த புனிதர் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த இந்த புனிதருடைய நடைமுறை நிகழ்வுகளை பார்க்கிறார் வயல் அன்னியாசியார். அவரோடு ஒன்றாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கின்ற பொழுதுதான் உலக சிந்தனைகளிலிருந்து ஆண்டவருடைய ஆட்சிக்குள் அவரை அழைத்து வருகிறார் வயாலா இன்னாசியார். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் அதனால் கிடைக்கின்ற பலன் என்ன? செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை அந்த நிகழ்வுகளிலிருந்து அவர்களை வெளியே அழைத்து வருகிறார் என்றால் அதுவும் ஒரு தனிச்சிறப்பு தான். ஆண்டவருடைய மகனாக அவரை அழைக்கிறார். எந்த அளவிற்கு பவுலடிகளார் இந்த மண்ணுலகிலே கிறிஸ்தவம் அழிய வேண்டும் என்று தன் அதிகாரத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தாரோ, எப்பொழுது இயேசு அவரை தனது மகனாக ஆட்கொண்டாரோ, அதுபோல உலகத்தினுடைய பார்வையில் உலகத்தின் செல்வத்திலே செழிப்போடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதனை ஒன்றுமில்லாதவராக உலகத்தின் செல்வங்களை தன் காலடியிலே நிறுத்தி வைத்துவிட்டு இயேசுவின் மகனாக இயேசுவின் வார்த்தைகளின் வழியாக லொயோலா இக்னாசியர் அழைத்து வந்ததும் ஒரு தனி சிறப்பு தான். இவருடைய சிறப்புகளை நாம் பேசிக்கொண்டே போகலாம். இந்திய தேசத்திற்கு அவர் அனுப்பப்படுகின்ற தருணம், போர்ச்சுகல் நாட்டு அரசன் 3ஆம் யோவான் புனித பிரான்சிஸ் சவேரியாரை பார்த்து கீழ் திசை நாடுகளிலே கிழக்காசிய நாடுகளிலே இறையாட்சி பணிக்காக அனுப்ப வேண்டும் என்று இவருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கின்ற பொழுது இவர் தன்னை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் பயணத்திற்காக. அவருடைய நண்பர் அவரோடு அருகில் இருந்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, நண்பா, நீ செல்வது கிழக்காசிய நாடுகள், வெகு தொலைவில் செல்ல போகிறாய். நீ திரும்ப வரும் பல ஆண்டுகளாகும் கூட. எனவே செல்வதற்கு முன்னதாக உன்னை ஈன்றெடுத்த தாயானவளை சென்று பார்த்துவிட்டு அதன் பிறகு உன்னுடைய பயணத்தை தொடரலாமே என்று சொன்னாராம்.
அதற்கு புனித பிரான்சிஸ் சேவியர் அற்புதமாக சொல்லி இருக்கிறார். நான் செல்வது இறையாட்சி பணிக்காக, தன்னை அர்ப்பணித்த வாழ்விற்காக. நிச்சயம் ஒரு நாள் நான் மரணிப்பேன், இந்த மண்ணை விட்டு நான் செல்வேன். என்னுடைய மரணம் என்னை தழுவுகின்ற பொழுது எனக்கு முன்னதாக என் தாய் விண்ணகத்தில் இருப்பாள். அங்கு நான் அவளை சென்று நான் சந்திப்பேன், அவளோடு என்னுடைய நேரங்களை கழித்துக் கொள்வேன் என்று புனித பிரான்சிஸ் சேவியர் சொல்லியிருக்கிறார். பிரியமான என் தேவ பிள்ளைகளை, இன்னும் அதிகமாக பேசலாம் புனித பிரான்சிஸ் சேவியரை பற்றி. ஏன் அன்னையாம் திருச்சபை இவரை இரண்டாம் பவுலடிகளார் என்று சொல்லுகிறார்கள் என்றால், இவர் 10 ஆண்டுகளில் 20 மொழிகளை கற்று தெரிந்து கொண்டார். 10 ஆண்டுகளில் 20 மொழிகளை கற்று தெரிந்து கொண்டார். அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய இறை அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை, ஆதங்கம் அவருக்கு இருந்தது. இந்த அனைத்து கத்தோலிக்க திருச்சபையின் ஆலயங்களிலே ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோமே, இதற்கு அடிப்படை காரணம் யார்? புனித பிரான்சிஸ் சேவியர். கரங்களிலே மணி எடுத்தவராக, இன்னொரு கரங்களிலே சிலுவை எடுத்தவராக, மணியோசியின் வழியாக பிள்ளைகளை தன்வசம் அழைத்து வந்து அவர்களுக்கு இறையாட்சி பணியை, இறைவனுடைய வார்த்தையை போதித்து இறைவனுடைய அன்பை அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது குழந்தைகளின் வழியாக பெற்றோர்கள் உணர்ந்து கொள்வார்கள், உடன்பிறப்புகள் உணர்ந்து கொள்வார்கள் என்ற இந்த ஆணி வேரை தொட்டவரும் இவர்தான். அந்த அளவிற்கு ஒரு தனித்திறமை பிடித்தவர். இறைவன் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பு. இயற்கை மரணம் எய்தான் இன்று வரை அழியா உடலோடு இறைவனுடைய சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். காரணம், உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த பணிக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்கள் ஒருபொழுதும் அஞ்ச மாட்டார்கள் என்பதை இயேசு நற்செய்தி வாசகர் சொல்லுகிறார். அதிலும் கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. ஏனென்றால் பவுலடிகளார் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் இப்பொழுது நினைவு கூற வேண்டும். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த சிந்தனை தான் இந்த புனிதரை தன்வயமாக்கியது இயேசுவுக்குள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட புனிதருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இந்த இந்திய தேசத்தினுடைய பாதுகாவலராக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இவருடைய சிறப்பு விழாவிலே இன்று இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்ற நீங்களும் நானும் ஏன் நம்மால் இவரை போல வாழ முடியாது? நிச்சயமாக வாழ முடியும். அது எப்படி என்றால், இயேசுவின் வார்த்தை மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை வேண்டும் என்றால் இந்த திருப்பள்ளி தான் ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்கிறது. இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டோம், இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடிக்கப் போகிறோம். இயேசு நமக்குள் குடிக்கொள்ளப் போகிறார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கிறார் என்ற தாரக மந்திரத்தையும் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் என் ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் எனக்கு வருகின்ற பலன் என்ன என்கின்ற இந்த இயேசுவின் வார்த்தைகளையும் நமதாக்கி கொண்டு இந்த புனிதருடைய பாத சுவடுகளை பின்பற்றுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவாதி வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகில் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம்.
இது எங்கள் ஆன்மீக மாதமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனை கேட்டதாக்கபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சேவியரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சேவியரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது மாண்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அறித்தீர். எங்கள் நாட்டில் உமது திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகிறது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரை, வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே முடியாவையை பொழிதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்தவது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராகினவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாமருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித கஸ்பா,
இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் இவ்விடைகளும் பக்குவதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருவரிடம் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரில் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலில் என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பவை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறிய நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்புத்தி பற்றி எறிய செய்து
அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்று வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு